அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான ஜோதிட பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னும் ஒரு சில தினங்களில் பார்க்கும் பொழுது 2026வது ஆங்கில வருடம் பிறக்க இருக்கிறதுங்க. ஒவ்வொரு வருடம் பிறக்கும் போதும் நம்மளுடைய மனதில் ஒரு விதமான கேள்வி எழும். பிறக்க இருக்கக்கூடிய இந்த ஆண்டு நமக்கு என்னெல்லாம் செய்ய போகிறது அப்படின்ற ஒரு கேள்வி தாங்க. அது நமக்கு நல்லதாக இருந்தது அப்படின்னா நமக்கு ரொம்ப சந்தோஷம். அப்படி இல்லை, ஒரு மாதிரி கெடுதலான விஷயங்கள் நடந்துருமோ அப்படின்ற ஒரு அச்ச உணர்வோடு இந்த எண்ணம் பலருடைய மத்தியில் எழும். ஆனால் பிறக்கின்ற இந்த 2026வது வருடம் நவக்கிரக அமைப்பை பொறுத்து தான் இந்த ஆண்டு எப்படி இருக்க போகிறது அப்படிங்கிறது 12 ராசிக்காரர்களுக்கும் கணிக்கப்படுகிறது. இந்த நவக்கிரகங்கள் அப்படிங்கிறத பார்க்கும் பொழுது ஒவ்வொரு நிலைகள்லையும் தங்களுடைய பலன்களில் வேறுபடத்தை காட்டும். சில கிரகங்கள் சில ராசிக்கு அதிர்ஷ்டத்தை தந்தாலும் சில ராசிக்கு துரதிர்ஷ்டத்தை தரும். அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னா இந்த நவக்கிரகங்கள்ல ஏற்படக்கூடிய அதிரடியான மாற்றங்கள் பிறக்க இருக்கின்ற இந்த 2026வது வருடத்துல கடக ராசியில பிறந்தவங்களுக்கு என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க போகிறது, ஒவ்வொரு விஷயங்கள்லையும் அவங்க என்னென்ன பலன்களை அனுபவிக்க போறாங்க, என்ன மாதிரியான விஷயங்கள் அவங்களுக்கு பிரச்சனையை ஏற்படுத்தும், எந்த விஷயத்துல நீங்க கவனத்தை செலுத்தணும், என்ன மாதிரியான விஷயங்களை நீங்க மேற்கொண்ட அவங்களுக்கு அதிர்ஷ்டமும் சாதகமான நிலையும் அனுகூலமான பலன்களும் கிடைக்கப்பெறுவீங்க அப்படிங்கிறத பற்றின தகவலை நீங்கள் தெரிந்த பலன் பெற வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க. வீடியோக்குள்ளே புகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேயர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கடகராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டம் அப்படிங்கிறது ஏற்றத்தாழ்வுகளை கொண்ட ஒரு காலகட்டமாகவே இருக்க பெற போகிறது அப்படின்னு கூட சொல்லலாங்க. முக்கியமாக இந்த நேரத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய பலதரப்பட்ட விஷயங்களில் பார்த்தோம் அப்படின்னா ஓரளவுக்கு உங்களுக்கு நன்மைகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்க பெற்றாலும் சில விஷயங்களில் சின்ன சின்ன இடைஞ்சல்களை நீங்கள் எதிர்கொள்ள வேண்டியதாகவும் இருக்க பெறலாம். அதனால் பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்தில் எடுக்கக்கூடிய சில முக்கியமான முடிவுகளில் சிறப்பு கவனத்தை செலுத்த வேண்டியது அவசியமான ஒன்று அப்படின்னு நான் சொல்லணும். அதிலும் இக்காலகட்டம் அப்படிங்கிறத சில பல மாற்றங்கள் உருவாகக்கூடிய ஒரு காலகட்டமாகவே இருக்க பெற போகிறதுங்க. தங்களுடைய வாழ்க்கையில பார்த்தீங்க அப்படின்னா அதிரடியான திருப்பங்கள் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்பு அதிகபட்சமாகவே இருக்க பெறுகிறது அப்படின்னு சொல்லலாம். இந்த காலத்துல உங்களுடைய உள்ளுணர்வு கூர்மையாகும். பழைய நினைவுகள், பயங்கள், நம்பிக்கைகள் குறித்து ஆழமா நீங்க சிந்திக்க ஆரம்பிச்சிடுவீங்க. இது உணர்ச்சி பூர்வமான தெளிவு தங்களுக்கு தரக்கூடிய வகையில இருக்குங்க. நிலையான நிதி முடிவுகள் சிறிய லாபங்களை தரக்கூடிய வகையில இருக்கிறது. பெரிய முதலீடுகளை தவிர்த்து செலவுகளை கட்டுப்படுத்தி சேமிப்பில் கவனத்தை செலுத்த பாருங்க. புதிய வேலை வாய்ப்புகள், பதவி உயர்வுகள், அரசு தொடர்பான வேலைகளில் சாதகமான பலன்கள் கண்டிப்பாக கிடைக்கும். கலைத்துறை மற்றும் அரசியல் துறையினருக்கு நல்ல வாய்ப்புகளும் இருக்கிறது. காதலர்களுடன் புரிதல் குறைபாடுகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குங்க. அதனால் பொறுமையாகவும் அன்பாகவும் பேசுறதன் மூலமா உறவுகளை வெளிப்படுத்தலாம். பரஸ்பர விட்டு கொடுக்கிறது அவசியமாகிறது. புதிய நண்பர்கள் கிடைப்பாங்க. கூட்டு முயற்சிகளில் கூட்டாக செயல்படக்கூடிய வேலைகளில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும். மனதை அமைதியாக வைத்துக் கொள்வது அவசியம். நிதானமாக முடிவெடுக்க பாருங்க. உறவுகளில் பொறுமையை கடைபிடிக்கிறது, அன்பை பகிர்றது ரொம்ப நல்லது. சுய முன்னேற்றம், புதிய பழக்க வழக்கங்களில் கவனத்தை செலுத்த பாருங்க. பண விஷயங்களில் கவனமாக இருக்கணும். தேவையில்லாத செலவுகளையும் தவிர்க்கணும். மனதில் ஏற்படக்கூடிய உணர்ச்சி கொந்தளிப்பை சமாளிக்க வேண்டியது அவசியம். சிலருக்கு எரிச்சலூட்டும் சூழ்நிலைகளும் வரலாம். அதே நேரம் தங்களுக்கு உணர்வு பூர்வமான மாற்றங்கள், தொழில் வளர்ச்சி, உறவுகளில் கவனம் தேவைப்படக்கூடிய ஒரு காலகட்டம். இது ஒரு கலவையான ஆண்டாகவே உங்களுக்கு இருக்கும். அதனால பொறுமை மற்றும் நிதானத்துடன் செயல்படக்கூடிய பட்சத்தில் தங்களால் சிறந்த பலன்களை பெற முடியும் அப்படின்னு சொல்லலாம். அதே நேரம்
பெண்கள் குடும்பத்தில் ஒற்றுமையற்ற நிலைகளான நிம்மதி குறைய வாய்ப்புகள் இருக்கு. அதே மாதிரி கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேறுபாடுகள் சற்று அதிகரிக்கலாம். அப்படின்றதுனால கொஞ்சம் வெட்டு கொடுத்து அனுசரித்து செல்வது நல்லதுங்க. பெரிய அளவில் பாதிப்புகள் எதுவும் ஏற்படுவதற்கு இல்லை. உடனுக்குடன் கருத்து வேறுபாடுகள் நீங்கிடும் அப்படின்னு சொல்லலாம். சுபகாரிய முயற்சிகள் நல்லபடியாக நடக்கவும் வாய்ப்புகள் இருக்கிறதுங்க. அதே மாதிரி வழக்குகளை தள்ளி போடுறது, சமாதான முறையில் பேசி தீர்த்து கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது. தன்னம்பிக்கையுடன் செயல்பட்டு காரிய வெற்றி அடைவீங்க. உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்க. குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவி ஒற்றுமையில் எந்தவித தடையும் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் கிடையாதுங்க. அதே சமயம் எடுத்த காரியத்தை செய்து முடிக்க கொஞ்சமாக அலைய வேண்டியதாக இருக்கலாம். கொடுக்கல் வாங்கல்ல சற்று கவனமாகவே இருக்க பாருங்க. எந்த ஒரு விஷயத்திற்குமே அடுத்தவர்களை நம்புறது தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. எதிர்ப்புகளை சமாளிக்க வேண்டியதாகவும் இருக்க பெறலாம். அதே சமயம் ஓரளவுக்கு நல்ல நன்மைகளும் அனுகூலங்களையும் நீங்கள் எதிர்பார்க்கலாம். உங்களுடைய எந்த ஒரு முயற்சிகளுமே பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வெற்றி பெறுங்க. இருப்பினும் எந்த ஒரு விஷயத்தையும் கவனமுடன் கையாள வேண்டியது அவசியமான ஒன்று அப்படின்னு தான் சொல்லணும். இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் தன்னம்பிக்கை, தைரியம் சற்று அதிகரிக்க செய்யும் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி தங்களுடைய விருப்பங்கள் அனைத்துமே ஒன்றன் பின் ஒன்றாக நிறைவேறவும் ஆரம்பிச்சிடும். நீங்க பேசக்கூடிய வார்த்தைகள் எந்த ஒரு வகையிலையும் மற்றவர்களின் மனதை நூகடிக்க கூடாது அப்படின்ற கருத்துல நீங்க உறுதியாகவே இந்த காலகட்டத்தில் இருப்பீங்க. தங்களுடைய வேலைகளை காட்டிலும் மற்றவர்களின் தேவையை நிறைவேற வேண்டும் அப்படின்னு நினைப்பீங்க. அவர்களின் விருப்பங்கள் நிறைவேற வேண்டும் அப்படின்ற கருத்துல உறுதியாகவும் இருப்பவீங்க அப்படின்னு சொல்லலாம். வாழ்க்கையில இனிமையான சம்பவங்கள் நிறைந்திருக்கும். தங்களுடைய காதல் துணை தங்கள் மீது அளவு கடந்த அன்பை வெளிப்படுத்துவாங்க. உங்களுடைய உறவை பலப்படுத்தும் சில நிகழ்வுகள் இந்த காலகட்டத்தில் நடக்கலாம். தங்களுடைய விருப்பங்களை புரிந்து தங்களுக்கான ஒரு சிறப்பு பரிசு தங்களுடைய காதல் துணை வாங்கி வைத்திருப்பாங்க. அதே போல இந்த காலகட்டத்தில் தொழில் வாழ்க்கையில் பல்வேறு திருப்பங்கள் நிறைந்திருக்குங்க. வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். குடும்ப உறவுகளை பிரிந்திருக்க வேண்டிய சூழல் பலருக்கும் இருக்கலாம். வெளிநாடு செல்வதா உள்நாட்டுல தங்குவதா என ஆழ்ந்து சிந்தித்து முடிவு பண்ணுங்க. நீங்க எடுக்கக்கூடிய முடிவு தங்களுடைய எதிர்காலத்தை மனதில் வைத்து எடுக்கிறது ரொம்ப நல்லது. பயணங்கள் மேற்கொள்ள வேண்டியதாக இருக்கும். திடீர் பயணங்களை நீங்க மேற்கொள்வீங்க. செல்லக்கூடிய பயணங்கள்ல மிகப்பெரிய அளவில் தடை தாமதங்கள் உருவானாலும் செல்லக்கூடிய பயணங்கள் வெற்றி அடைகிறது அப்படிங்கிறது கொஞ்சம் சந்தேகமான ஒரு விஷயம்தான். அதனால கொஞ்சம் திட்டமிடலோடு இந்த பயணங்கள் செஞ்சால் நமக்கு நல்லது நடக்கும், செல்லக்கூடிய பயணம் நமக்கு நிச்சயம் வெற்றியை தரும் அப்படின்னா மட்டும் பயணங்களை மேற்கொள்ள பாருங்க. அதே மாதிரி கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள்லையும் ரொம்ப உஷாரா இருக்க பாருங்க. யாருக்காகவும் ஜாமீன் கையெழுத்து போடுறது, பரிந்து பேசுறது, வாக்குறுதி கொடுக்கறது போன்ற விஷயங்களை தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு கூட சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் உங்கள் வேலை உண்டு அப்படின்னு இருந்தீங்கன்னா பல நன்மைகளை அடைவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்க பெறுகிறதுங்க. கொஞ்சம் பொறுப்புணர்வுடன் நடந்து கொள்ள வேண்டியது அவசியமாகிறது. முடிஞ்ச வரைக்கும் சேமிப்பில் பார்த்தீங்க அப்படின்னா அதிக கவனத்தை செலுத்துறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு கூட சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் திருமணம் போன்ற சுப காரியங்களில் உங்களுக்கு நல்ல முடிவு எட்டுங்க. நீங்கள் நினச்சபடி உங்களுடைய திருமணம் நடைபெறுவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. பலருக்கும் காதல் கனிந்து வர வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் ஏற்கனவே காதலில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய காதல் திருமணத்தில் சென்று முடிவடைவதற்குண்டான வாய்ப்புகளும் அதிகபட்சமாகவே இருக்கிறது. இருப்பினும் அரசு சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் இழுபறியான நிலை இருக்கலாம். அதனால் அரசு தொடர்பான விஷயங்களை கையில் எடுக்கும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே நேரம் எந்த ஒரு செயலையுமே திட்டமிடலோடு நீங்கள் செய்யக்கூடிய பட்சத்தில் அதே நன்மைகளை அடைவதற்குண்டான வாய்ப்புகளும் இந்த நேரத்தில் கூடுதலாகவே இருக்க பெறுகிறது அப்படின்னு கூட சொல்லலாம். மேலும் இந்த காலகட்டத்தில் பல நன்மைகளை அடைவதற்குண்டான வாய்ப்புகளும் கிரகங்கள் உங்களுக்கு வழங்கவிருக்கிறது அப்படின்னு தாங்க சொல்லணும். இந்த நேரத்தில் தொழில் வியாபாரம் பார்த்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு முன்னேற்றம் தரக்கூடிய வகையில் இருக்க பெற்றாலும் தொழில் வியாபாரத்தில் முதலீடு போடுறீங்க, இல்லை தொழிலை விரைவுபடுத்தணும் அப்படின்னு நினைக்கிறீங்க, இல்லை சொந்த இடத்திற்கு மாற்றணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அதில் பார்க்கும் பொழுது
சின்ன சிக்கல்கள் எதிரிகளால் உருவாகும். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் நீங்கள் கவனமுடன் இருக்க வேண்டியது அவசியமான ஒன்று அப்படின்னு தான் சொல்லணும். ஒரு முதலீடு போடக்கூடிய உங்களுடைய தொழில் வியாபாரத்தில் முதலீடு போடுறீங்க அப்படின்னா கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அதே நேரம் ஆன்லைன் வர்த்தகம், ஆன்லைன் மூலமாக நீங்கள் முதலீடு பண்ணுறீங்க அப்படின்னா அதில் கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு செயல்பட பாருங்க. முடிஞ்ச வரைக்கும் பெரிய தொகைகளை முதலீடுகளாக போடுறத தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே நேரம் இந்த காலகட்டத்தில் புது வண்டி வாகன சேர்க்கை உருவாகுங்க. ஆடை ஆபரண சேர்க்கையும் உருவாவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறது. ஒரு சிலரை பொறுத்த வரைக்கும் திடீர் அதிர்ஷ்டத்தின் காரணமாக ராஜயோகங்கள் உருவாகலாம். அதாவது சொத்து சுகம் சேர்வதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறது. வண்டி வாகனம் வாங்குவதற்குண்டான வாய்ப்புகளும் இருக்கப்பெறுகிறது அப்படின்னே கூட சொல்லலாம். அதே நேரம் நினைச்சபடி நடக்கும், விருப்பங்கள் நிறைவேறும். நெடுநாளைய நண்பர்களை நீங்கள் சந்திப்பது தங்களுடைய மனதிற்கு இன்பம் அளிக்கும் அப்படின்னு சொல்லலாம். இரவில் ஒரு நல்ல தூக்கம் இருக்கும். உத்தியோகம் ரீதியாக இருக்கக்கூடிய முயற்சிகள் சாதகமாக இருக்கும். ஓரளவுக்கு உத்தியோகத்தில் உங்களுக்கு ஒரு நல்ல பெயர் கிடைப்பதோடு மட்டும் இல்லாமல் உத்தியோக சூழ்நிலைகளும் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பணியிட சூழலும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கும். சக பணியாளர்கள் மத்தியில் ஒரு இணக்கமான சூழ்நிலை இருக்கலாம். ஆனாலும் உயரதிகாரிகள் மத்தியில் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன விளைவுகளை நீங்கள் எதிர்கொள்ள வேண்டியதாக இருக்கும். அதனால் சிறு சிறு கருத்து வேறுபாடுகள், விவாதங்கள் எழுவதற்குண்டான வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்கிறது அப்படிங்கிறது, அதாவது உயர் அதிகாரிகளிடம் பேசும்போது கொஞ்சம் நீங்கள் கவனமாக இருக்கிறது அப்படிங்கிறது நல்லது அப்படின்னு சொல்லலாம். தேவையில்லாத விஷயங்களை பற்றி யாரிடமும் பேசுகிறத தவிர்த்து கொள்ளுங்க.